குட் மார்னிங் பிரைஸ் லார்ட். வெல்கம் டு திஸ் வீடியோ. மத்தேயு 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு தேவை என்னது என்று அவர் அறிந்திருக்கிறார் அப்படிலாம் இருக்குது இல்லையா? இதில் ஒரு ஹிடன் மெசேஜ் இருக்குது. யூஸ்வலாக நம்ம லேடிஸ் என்ன பண்ணுறோம், இதுமாரி பட்டு புடவைகளையோ நகைகளையோ இல்லை பணத்தையோ இல்லை ஒரு வீட்டை கட்டணும்னு இந்த மாதிரி அது மாதிரி தான் நம்ம யோசிக்கிறோம். நானும் கல்லூரி ஹாஸ்டலில் அப்படி தான் நாங்கள் மற்ற கேர்ள்ஸோடு அப்படி தான் நாங்கள் பேசுவோம். அதாவது இந்த இந்த மாதிரி அதாவது பிளெயின் இதுக்கு டபுள் சைடு பார்டர் இருந்தால் ப்ளெயின் ப்ளவுஸ் தான் போடணும் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அல்லது சிங்கிள் சைடு பார்டராக இருந்தால் பார்டர் கலரை போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுமாரி அவங்க வீட்டுக்கெல்லாம் கூட நான் போயிருக்கேன். விதவிதமான பட்டுக்கள்லாம் அங்கே வச்சதை காட்டுவாங்க. என்கிட்ட அவ்வளோலாம் இருக்காது. சரி, நம்ம வேலைக்கு போகும்போது இதெல்லாம் வாங்குவோமா இருக்கோம் அப்படி சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் அந்த 5 வருட கோர்ஸ் முடிவில் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்னென்னா கர்த்தருடைய ராஜ்யத்தை முன் வைக்காமல் கர்த்தரை தேடாமல் நம்ம இருந்தோன்னா பிரச்சனைகள் நம்மளை மேற்கொண்டுட்டு நம்ம அந்த பிரச்சனையினால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல் ஒரே சாரியை எப்போவுமே நம்ம கட்டிகிட்டு இருக்கா மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி கர்த்தர் எனக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். அதுலேருந்து நான் அந்த 5 வருடம் முடிவில் நான் முழுமையாக என்னை நான் கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுத்து உண்மையாக நான் தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பாருங்கள். எங்கள் வீட்டார் இதை தொடர்ந்து நாங்கள் என்ன பேசுகிறோம் அதெல்லாம் கூட அவங்க வாட்ச் பண்ணுறாங்க. அதில் ஒரு ஆண்டி சொல்கிறாங்க, இந்த சாரீ நான் கட்டும்போதெல்லாம் நேவி ப்ளூ கலரு ப்ளவுஸை நான் போடுவேன். ஆனால் அந்த ஆண்டி என்ன சொல்கிறாங்க, நீ இதுமாரி லைட் கலரும் இருக்குது இல்லையா, அதையும் நீ போடணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுமாரி அது மாதிரிலாம் இருக்குது, கான்ட்ராஸ்ட்டாக போடணும். அது மாதிரி லேடிஸ் அது மாதிரிலாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா. கடைசியில் ஒரு அதான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. என்ன ரொம்ப பிரச்சனையோடு நான் இருந்தேன். அது வரைக்கும் என்கிட்ட ஒரு பட்டு சாரீ கூட நான் வாங்கவே இல்லை. திருமணத்தப்போ வாங்கப்பட்ட பட்டு புடவைகளில் நான் வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். அது என்னுடைய டாட்டர் நீ அது மாதிரி வச்சுட்டு போனது அப்பாவுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு அவள் சொல்கிறான். அது போல் நான் அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை சொல்லிட்டு நான் என்னுடைய வேலைக்கான அந்த சர்டிஃபிகேட்ஸை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு நான் வந்துட்டேன் இல்லையா. அதுக்கப்புறம் நான் பட்டுப்புடவைகள் வாங்கிறதுக்கான மனோநிலை என்கிட்ட இல்லை, அதுக்கான பணங்களும் என்கிட்ட இல்லை. அதில் வீட்டில் ஒரு ஆண்டி நீ பட்டு வாங்கலை அப்படின்ட்டு ஏதோ என்ன கிண்டல் அடித்தாங்க. அதைட்டு நான் அவங்களுக்கு நிறைய பட்டுப்புடவைகள் நான் அவங்களுக்கு பரிசாக கொடுத்தேன். ஸோ அப்போ கோஆப்டெக்ஸில் இந்த ஆஃபர்லாம் நிறைய இருக்கும், அதில் நான் வாங்கி அப்போ என்னோடய பேத்தி வேறு பிறந்திருந்தா அவளுக்காக அதுக்காக செலிப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நான் ஒரு 50,000க்கு 13 சாரியும் ஏதோ நான் வாங்கி நான் பல பேருக்கு பரிசளித்தேன். அந்த ஆண்டிக்கும் நிறைய சாரீஸ் நான் பரிசளித்தேன். இதில் ரொம்ப வைரல் ஆகிடுச்சு, ரொம்ப கிரி செய்ய ஆரம்பிச்சு. நம்ம அவளை டீஸ் பண்ணாலும் அவள் அதாவது தீமைக்கு அவள் நன்மை செய்கிறா அப்படின்ற மாதிரி அப்படி நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக அவருடைய தலையில் அக்னி தழல்கள் கர்த்தர் குவிப்பார். அதுதான் நான் சொல்கிறது, கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்ம தேடுறதுங்கிறது. அதான் நம்ம எவ்ரிடே லைஃப்பில் அதுமாரி நம்ம தேடும்போது நமக்கு அற்புதங்கள் நடக்கும். நமக்கு தினசரி வாழ்க்கையில் சாட்சியும் நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் துக்கமான காரியங்கள் நடந்தால் கூட நம்ம தொடர்ந்தேச்சே நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடணும். அப்படி நம்ம தேடலை அப்படின்னா அங்கே ஒரு மரண இது நமக்கு இருக்குது, மரணக்கண்ணி. அதை தான் நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். அதில் ஹிடன் மெசேஜ் என்னென்னா, நீங்கள் அந்த ஆண்டி சொல்கிற வார்த்தை ஒரு வேளை என்ன பாதித்து தற்கொலைக்கு கூட தூண்டலாம். இப்படியெல்லாம் நடந்துச்சு, அப்போ கர்த்தர் இல்லை அப்படின்னு நான் நினச்சி அது என்னை மரணத்துக்கு தள்ள முடியும். அதனால தான் நம்ம முதலாவது ராஜ்ய
தேடுறத எக்காரணம் கொண்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, விட்டுடக்கூடாது. அதை இட்டு எவ்வளோ செலவானாலும் நான் அதுக்கு ஜக்கறது இல்லை. அது மாதிரி எங்கள் ஊரில் நாங்கள் சொல்லுவோம், அதுக்கெல்லாம் நான் பயப்படுறது இல்லை. யார் என்ன சொன்னாலும் நான் மாட்டுக்கு இதுமாரி போயிட்டே இருப்பேன். அவங்க என்னென்னமோ டீஸ் பண்ணி பார்த்தாங்க, உனக்கு வீடு இல்லை, அது இல்லை, இது இல்லை, கூடாரவாசிகள் ஆகும் நமக்கு இங்கு வீடென்று நாடென்று சொல்லலாமோ, அப்படி தான் நீங்கள்லாம் பாட வேண்டியிருக்கோம் அப்படின்னுலாம் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி இது நான் கோயம்புத்தூரில் ஜபத்துக்காக ரெண்ட்டு பண்ணியிருக்க வீடு. இந்த வீட்டில் நான் ஒரு பீரோ நிறைய பட்டு சாரீஸே வச்சுருக்கேன். அது மெயின்டைன் பண்ணுறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த அளவுக்கு கர்த்தர் எனக்கு பட்டு சாரீஸு, நகைகள், வைரங்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு. அதோட 10 லட்சத்துக்கு வைர செட்டு வாங்கி என் டாட்டருக்கு பரிசளித்திருக்கேன். அதோட கர்த்தர் என்னை கைவிடவே இல்லை. அது இல்லாமல் வேலூரில் 2 வீடு, சொந்த வீடு எனக்கு இருக்குது. திருவண்ணாமலை எங்கள் சொந்த ஊர், அங்கேயும் எனக்கு ஒரு வீடு இருக்குது. அதுபோல் அப்படியெல்லாம் வீடென்று நாடென்று சொல்லலாமோன்னா கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டார். அதை தான் நான் இதில் சாட்சியாக சொல்ல